ஜாலில் வயலுக்குள் இறங்கி நூதனமான முறையில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள். நெற்பயிர்களை அழிவிலிருந்து காப்பாற்றுமாறும் கோரிக்கை. தொண்டமனாறு தடுப்பணையை திறந்துவிட்டு தமது நெற்பயிர்களை அழிவிலிருந்து காப்பாற்ற கோரி தென்மராட்சி பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட வரணி நாவற்காட்டு கிராம விவசாயிகள் இன்று வயலில் இறங்கி போராட்டம் செய்துள்ளனர். தொண்டமனாறு தடுப்பணையை மூடி வைத்திருப்பதால் தென்மராட்சி வரணி பிரதேச வயல்களில் தேங்கி நிற்கும் மேலதிக நீர் வடிந்தோட முடியாது வயல் நிலங்களில் தேங்கி பயிரை அழிவடைய செய்வதால் விரக்தியடைந்த விவசாயிகள் மேற்படி போராட்டத்தினை முன்னெடுத்தனர். அண்மையில் இடம்பெற்ற பெங்கல் புயலின் காரணமாக அதிக வெள்ள நீரானது சாவகச்சேரி, கொடிகாமம் ஆகிய பிரதேசங்களில் உள்ள தாழ் நிலங்களில் நீர் வடிந்தோட முடியாது தேங்கி நிற்பது குறிப்பிடத்தக்கது. நம்பிக்கை துரோகம் செய்யாதே. அனுர அரசின் விவசாயிப்படியா விவசாயம் உயிர் நாடு. ஏழை மக்களின் வாழ்க்கையை கைவையாதே. வழிகாட்டு, வாழ்க்கையை தடுக்காதே. வழிகாட்டு, விவசாயம் உயிர் நாடு. விவசாயம் மக்களின் மூச்சு. வாழ்வதற்கு வழிகாட்டு. ஏழை மக்களின் கண்ணீரை சுடை. ஏழை மக்களின் கண்ணீரை சுடை. பல வருடங்களாக அழிகிறோம். அதிகாரிகள் கண்துறவுங்கள். அதிகாரிகளை கண்துறவுங்கள். ஏழை மக்களின் வாழ்வுக்கு உயிரிடுங்கள். ஏழை மக்களின் வாழ்வுக்கு உயிரிடுங்கள். விவசாயம் இந்த ஊரின் சொத்து. விவசாயமே உயிர் மூச்சு. கந்திர அனித அரசே கந்திர. இப்படியும் நடக்கிறதா? தடுப்பணை திறப்பில் என்ன பிரச்சனை? உடனடியாக திறக்க வேண்டும். இந்த வருடத்தில் இந்த பிரச்சனை தீர வேண்டும். தடுப்பணை திறக்க வேண்டும். உங்களுக்கு என்ன பிரச்சனை? தடுப்பணை திறப்பதால் அழிவது கண்டிருக்கவில்லையா? 40 ஏக்கர் அழிவதை ஒரு தரம் பார்க்கவில்லையா? அழிக்காதே விவசாயத்தை அழிக்காதே. ஆட்சி மாறினாலும் அரிசி விலை கிடப்போகுதா? இப்படி இருந்தா அரிசி விலை ஏறியாகும். அரசியலும் இப்படி நாங்கள் ஓலமிட்டது உண்டு. இந்த அரசியல் நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அழிக்காதே விவசாயத்தை அழிக்காதே. எல்லாம் அழுகி அப்படியே சிதம்பி போச்சு. நெல்லாக வெட்ட மாட்டோம். விரைவில் திறந்தா தான் இதை மீட்கலாம். பாயவே இல்லை. தொண்டமனார தடுப்பணை திறக்க மட்டும் இதையா வளர்ந்தான் விவசாயிகள். என்னது ஆடி பூட்டி கிடக்கிறதும் வட்டி கிடைக்கல. தொண்டமனார தடுப்பணை என்ன காரணத்துக்காக பூட்டி வச்சுக்கிறார்கள்? எங்க பாய் தான் திரும்பி வயலுக்கு தானே. காப்பாற்ற முடியும். பாலத்துக்கு மேலால தண்ணி ஒரு காலம் பாயவில்லை. இது 2021, 22 இப்படி பாஞ்சு நாங்கள் ஆளுநராக்களுக்கு சொல்லி வெளியோர வெங்கடான் வயல்வெளியில கிட்டத்தட்ட 40,000 ஏக்கர் இருக்கிறது. இந்த உண்மையில இந்த வயல்வெளி இந்த பிரதேசத்தில் இருக்கிற 4,000 மக்களினுடைய வாழ்வியல்ல கணிசமான பங்களிப்பு செய்து கொண்டிருக்கிறது. இந்த வயலை நம்பித்தான் இந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு தொண்டமனாறு பாலத்தை நாங்கள் துறக்காது விட்ட காரணத்தினால, இந்த தண்ணி பாயாத காரணத்தினால அத்தனையும் அழுகி அழிவிட்ட நிலை காணப்படுகிறது. இந்த பாலம் நிச்சயமாக துறக்கப்பட வேண்டும். என்னவென்று சொன்னா, நான் நினைக்கிறேன் எங்களுடைய பிரயத்தை கூடாதான் இந்த தண்ணி பாய்ஞ்சு கடநீரை சந்திக்கிறது. நான் நினைக்கிறேன் இந்த தண்ணி எங்களுடைய மழை பெய்து எங்களால் அழிவில்லை, வர தண்ணி தான் காரணமா இருக்கு. ஆகவே நாங்கள் இந்த தண்ணியை பாய்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டும். இந்த வாய்க்கால் சம்பந்தம் நான் கேட்ட போது எனக்கு இந்த பழைய நான் நினைக்கிறேன் 90-92 வயதுக்காரருடைய கதையை வரலாறு
வரலாறாக சொல்லுகிறார்கள். நினைக்கிறேன் 150 வருடங்களுக்கு முன்னர் இந்த வாய்க்காலை அமைச்சு இந்த தென்மராட்சி கிழக்கு பிரதேசத்தில் உள்ள வள்ளத்தை அப்படியே போக்காட்டி இதனூடாக தொண்டவனாறு கடலில் கலக்கக்கூடிய ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் இந்த தொண்டவனாறு தண்ணீரை கலக்க விடக்கூடாது என்று நீங்கள் செய்தால் நாங்கள் எங்களுடைய பிரதேசத்துக்குள்ளே தண்ணீர் வரா தடுக்கிறதா எங்களுக்கு ஒரு வழியை தவிர வேறு வழி எங்களுக்கு கிடையாது. நாங்கள் இந்த தண்ணியை போறது தான் அனுமதி செய்தார்களே மூதாதையர்கள். இந்த தண்ணியை இங்க தேக்கி குளமாக வச்சிருக்கிற ஒருபோதும் அவர்கள் செய்ய இல்லை. அவர் நல்ல நோக்கத்தோட எங்களுடைய பிரதேசத்துக்குள்ளால கடந்து தொண்டனாய் கலோட கலக்கிறது அது அவர் செய்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடு செய்யப்பட்டது. இவ்வாறு நீங்கள் நம்பிக்கை துரோகம் செய்வீர்கள், அதாவது எங்களுடைய பிரதேசத்துக்குள்ளார நீரை பாய்ந்து வருகிற நீரை எங்களுடைய மண்ணில தேங்கக்கூடிய நீங்கள் செய்வீர்களாயிருந்தால் நிச்சயமாக எங்களுடைய வாழ்வாரம் பாதிக்கப்படுகிறது. அது எங்களுக்குள்ள ஒரே ஒரு தெரிவு, நீங்கள் இதை சம்மதிக்காது விட்டால் எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கிற நீரை நாங்கள் வரா தடுக்கிறத வேறு எங்களுக்கு வழி இல்லை. நிச்சயம் அடுத்த ஆட்டம் நாங்கள் தடுப்பணையை அமைச்சு எங்களுடைய பிரதேசத்துக்குள்ள நீரை நாங்கள் வராதோடு பாதுகாப்பது எங்களுக்கு வேறு எந்த வழியும் இல்லை. அவை நாங்கள் நீரை பாய்வதற்குத்தான் எங்களுடைய முதல் அனுமதித்தார்களே தவிர எங்களுடைய பிரதேசத்தில் குளமாக நீர் தேங்குவதற்கு அவர்கள் ஒருபோதுமே அனுமதிக்கல. அவர்கள் அப்படி செய்யவும் இல்லை. அவர் தயவு செய்து இதை கருத்தில் கொண்டு இந்த வாழ்வாதாரத்தை இவர் செய்ய வேண்டும். கிட்டத்தட்ட 4000 மக்கள் இந்த பிரதேசத்தில் வாழ்கிறார்கள். இவர்களுடைய சீவனாயம் இந்த விவசாயம் இருக்கிறது. ஆகவே இதை பாதுகாத்து செய்ய வேண்டியது அரசுடைய பொறுப்பு, அதிகாரிகளுடைய பொறுப்பு. நிச்சயமாக நீங்கள் செய்வீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். இந்த அரசாங்கம் விவசாயத்தை முன்னிலைப்படுத்தி வருகின்றது, விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஆகிய விவசாயிகளுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு. அந்த வகையில் இந்த பிரச்சனை காலகாலம் வரக்கூடாது. 365 வருட நாட்களும் நாங்கள் இந்த மண்ணோட மண்ணாக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒரு அற்ப காலப்பகுதியில் ஒரு சிறு வேலை திட்டத்தின் காரணமாக எங்களுடைய வாழ்வாரம் அளிக்கப்பட்டால் நாங்கள் 365 நாட்களும் இந்த மண்ணோடு மண்ணாக நாங்கள் வெறுந்து உழைத்த உழைப்பு அவ்வளவு நாசமாக்கப்படுகிறது. ஆகவே இந்த ஏழைகளுடைய கண்ணீரை, இந்த விவசாயிகளுடைய வறுமையை நீங்கள் துடைக்க வேண்டும். இதுவே எங்களுடைய உயரிய நோக்கா இருக்கணும். எங்களுடைய விவசாயிகளுடைய வாழ்க்கையை நீங்கள் உயர்த்தினால்தான் இந்த நாடு ஒரு பொன்னான நாடாக, ஒரு வளம் மிகுந்த நாடாக, தென்கிழக்கு ஆசிய நாடு ஒளிவீசி நாடாக வர முடியும். எங்களை போன்ற விவசாயிகள் பல மூலைகள் இருந்து இப்படி வருந்தி கொண்டுகள் எங்களுடைய விவசாயிகளுடைய மட்டுமல்ல பல இந்த நாட்டில் இருக்கிற அனைத்து விவசாயிகளுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும். துடைத்தால்தான் நிச்சயமாக எங்களுடைய நாடு ஒளிவீந்த நாடாகவும் உயரிய நாடாகவும் வர முடியும். நாங்கள் உயர்ந்து வளர வேண்டும் இருந்தால் நிச்சயமாக விவசாயத்துக்கு முன்னோடுக்க வேண்டும். விவசாயத்துக்கு முன்னோடுத்தபடியால் தான் பல வளர்ந்த நாடுகள் என்று சவால் விட்டுக் கொண்டிருக்கிறார். ஆகிய எம்முடைய நாடும் விவசாயத்தில் உயர்வாக இருக்க வேண்டும். இதை நீங்கள் செய்வீர்கள், அதுதான் நாட்டின் தேவையா இருக்கிறது. ஆகிய செய்வீர்கள் நம்பிக்கையோட நிச்சயம் இந்த பிரச்சனை இந்த வருடத்தில் தீர்வு காணப்படும். இந்த அரசாங்கத்தில் தீர்வு காணப்படாது விட்டால் இந்த பிரச்சனைகள் தீர்வு காணப்பட முடியாது என்ற நிலைக்கு நாங்கள் தள்ளப்படும். ஆகவே நாங்கள் மாற்று திட்டத்தை யோசிக்காமல் இந்த நிலப்பரப்பு வெளியுறவுங்கிறான் ஆனவந்தவங்கிறான் என்று பல பேரோட இருக்கின்றது. இந்த வழிக்கு தெம்பிரிவில் கொடியாம தண்ணி எல்லாம் வந்து இதுக்குள்ள பாயறதுக்கு தான் ஒழுங்கு செய்து பழைய காலத்தில் எந்த வயதை பொறுத்த மட்டும் 75 வயது இப்படி ஒரு காலம் தண்ணி தேங்கி நிற்பதில்லை. இந்த இதற்குள்ளால வந்து அப்படியே பாஞ்சு தொண்டவனால பாயது வழக்கம். ஆனால் கடந்த 18-19 ஆண்டு இப்படி தேங்கப்பட்டு இருந்து நாங்கள் அரசாங்க அதிபர் ஆளுநருக்கு அறிவித்து அவருக்கு எங்களை கூப்பிட்டு அதை பற்றி விளக்கம் கேட்டு ஆளுநர் ஆக்களை அனுப்பி இங்கே விட்டு பார்த்து உடனடியாக தொண்டவனாக திறந்து விட்டு தண்ணி பாய்ஞ்சது வெளியேறினது. கவம் அந்த வருஷம் நல்லா இருந்தது. அதுக்கு பிறகு 2 வருஷம் நல்லா இருந்தது. இந்த வருஷம் திடீர் மழை பெய்த காரணத்தினால இப்படி வெள்ளம் வந்திருக்கின்றது. தொண்டவனாக திறந்ததா என்று கேட்டால் ஓமண்டு சொல்லணும். அன்று ஒரு நாள் சொல்லி திறந்து அன்று மட்டும் பாய்ஞ்சது. இங்கே பாருங்க நிலத்தை தண்ணி வடைஞ்சிருக்கு. இப்போ வாய்க்காலில் பார்த்தீங்களானே களத்துக்கு மேலே தண்ணிக்கு இந்த தண்ணியை பாய்வதற்கு முக்கிய இடம் தொண்டவனால பால வேண்டது தான் நாங்கள் கருத்தில் கொள்றோம். அது என்னென்று கடல் மட்டம் உயரமாக நிற்குதான், எங்கட மட்டம் பதிவாக நிற்குதான். இப்படி வெளியூரன் வைங்கிறான் இப்போ கனகாலமாக முந்தியும் இருந்து அப்புறம் நாங்கள் இந்த பெரிய இடங்களில் போய் கதைச்சி இப்போ 2-3 வருஷமாக இங்கே இந்த தண்ணி இல்லாமல் நாங்கள் வயல்களை நெல்களை வெட்டி எடுத்து நாங்கள் இப்போ இந்த வருஷம் வெள்ளம் மூடி வேறு இடங்களால் வந்து வெள்ளம் மூடி எங்களோட விவசாயம் ஃபுல்லாக பாதிக்கப்பட்டு நாங்கள் அழிவடைந்து எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வழியோடு இல்லாமல் நிலைமையில் இந்த நிலைமை இருக்கிறது. எங்களோட தெண்டமனாறு முதல் தரம் கதைச்ச போது நாங்கள் திறந்த போது தேவையான தண்ணி பாயப்பட்டது. இப்போ தற்காலிகம் தெண்டமனாரை பூட்டி வச்சு கொண்டு அவை என்னென்னு சொன்னால் தெண்டமனாறு கடை தண்ணி வருதுன்னு சொல்லி கொண்டிருக்கிறோம் பெரியாக்கள். அதால் இங்கே தண்ணி வெளியேறது இல்லை. வெளியேறாதால எங்களோட விவசாயம் புற்றாக பாதிக்கப்பட்டு இதை உடனடியாக இந்த தெண்டமனாரை திறந்து எங்களோட தண்ணியை வெளியேறதுக்கான உதவி ஆவணம் செய்யுமாறு எங்கள் பெரியாக்களை நான் கேட்டுக்கொள்வோம்.
இப்படியே போனாலும் இந்த 40,000 ஏக்கர் நிலைமை என்ன இப்படி 40,000 ஏக்கர் நிலைமை விழா மக்களும் போய் பிச்சை தான் எடுக்கணும், ஜனாதிபதிக்கு முன்னாலாம் நிற்கணும், உங்களுக்கு நிவாரணம் தர சொல்லி. வேறு ஒன்றுமே செய்ய முடியாது. இவ்வளோ மக்களுக்கும் வேறு வருமானம் இல்லை. இதை